ஆட்டம்னா இப்படி இருக்கணும், ஆட்டம்னா இப்படி இருக்கணும். நம்ம ஊருக்காக ஆளுகளை பூரா அப்படியே பொறுக்கியா கொண்டு வந்திருக்கிறேன். பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறேன். நான் வந்துட்டேன். இன்னும் பொம்பளை பிள்ளைய காணோம். அம்மா ஆட்டக்காரி, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். பன்னிக்குட்டி மேக்கப் போட்ட பசுமான சொல்ல போறாங்க. சீக்கிரம் வாமா. ஆமா பொம்பளை பிள்ளை. ஊர் மேலூர், பேரு முத்தம்மா. அந்த முத்தம்மா? பேரு முத்தம்மாயா? பேரு முத்தம்மா. உன் பேர் என்ன? என் பேரா? ஆமா. என் பேர் தோப்பாண்டி. உங்க வீட்டுக்கு பிரச்சனை எனக்கு தெரியாது. என்ன தெரியும்? காலமானது காமக்கத்தை பிறந்ததான் நீங்க. புளிய மரத்துக்கு புடவை கட்டினால ஊத்து பாக்குறவங்க நீங்க. ஒண்ணு பத்தி எனக்கு தெரியும்டா. இருடா, தோசைக்கு தொண்ணாந்தவன், இட்லிக்கு ஏமாந்தவன், பணியாரத்துக்கு பாத்துக்கிட்டு இருந்தவன், பக்கடாவுக்கு அக்கடாவை கிடந்தவன். ரொம்ப ஓரா பேசிக்கிட்டு இருக்க. யாரு நீ? பெருசு யாரு? பொம்பளதாப்பா பெருசு. சக்தி இல்லையா சிவன் இல்ல. கட்டிக்கிறது சிவனே தாண்டி இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு கட்டிச்சா அதுக்கு பட்டு குஞ்சமா. என்னப்பா ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. என்ன மரியாதை கொடுத்து சொல்ற? என்ன மரியாதை? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? மொட்டை அடிக்க என்ன வேணும்? கத்தி வேணும். முதல்ல மண்டையில மசிரணுமியா? அப்படி வரியா? ஆமா. மொட்டை எடுத்து போட்டு கண்ணாடி பார்த்தா என்ன தெரியும்? மொட்டை தான் தெரியும். ஒரு மசிரும் தெரியாது. ரொம்ப ஓரா பேசிக்கிட்டு இருக்க. யாரு நீ? ஆம்பளை பெருசு. யாரு? பொம்பளதாப்பா பெருசு. அப்படி வரியா? ஆமா.
இருந்தாலும் கூட என்னதான் நம்ம போட்டி பொறாமையுமா குடும்ப சண்டை தான் இங்க வந்து திருவிழாவுல சொன்னாலும் கூட இந்த கலையும் கலாச்சாரங்களை வாழ வைக்கிறது நம்மளோட கடமையா இருக்குது. அதனால கலையை நம்ம வளர்ப்போம், கலைஞர்களை நீங்க வாழ வைங்க சொல்லி கேட்டுக்கணும்.